அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவு கடந்த அன்புக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய தெய்வீக அன்பினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி உமக்கு சாட்சியாய் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமா பின்பற்றி வந்த வீணான நடத்தை, அந்த நடத்தையினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து முன்னோர்கள் அப்படியே சந்ததி சந்ததியா பின்பற்றி வர்றாங்க. வீணான நடத்தை, அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதுல இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படணும். அது எப்படி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, அழிவுள்ள வஸ்துக்கள், பொண்ணு வெளியெல்லாம் அழிந்து போகக்கூடியது, விலை கொடுத்து வாங்கல அந்த ரட்சிப்ப. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்று கொடுத்திருக்காரு. அவர் எந்த குற்றமும் செய்யாதவர். அந்த இரத்தம் குற்றம் இல்லாத மாசற்ற எந்த குறைபாடும் இல்லாத அந்த இரத்தம் நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. நமக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மீட்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படியா உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே அவர் குறிக்கப்பட்டிருந்தார். தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியா அவர் மூலமா தேவனிடத்துல நம்ம சேரும்படியாக அவர் இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்டார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம மேல வச்ச அன்புனால நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பகுதியில பாக்குறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் நம்ம மேல வச்சிருந்த அன்புனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதன்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்மளோட விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் தேவன் மேலதான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்காக மரித்தோர்ல இருந்து தேவன் அவரை எழுப்பி இயேசு கிறிஸ்துக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினதுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:12 அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவங்க அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அவரை தேவனை விசுவாசிக்கும்படி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழு பண்ணி அவருக்கு மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் மாசற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி
இப்ப விசுவாசிகளை பார்த்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பார்த்து மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், நம்மளோட அன்புல கலங்கம் இருக்கக்கூடாது. மாயமற்றதா இருக்கணும். பொய்யான அன்பு கிடையாது. பேச்சுல அன்பு காட்டக்கூடாது. நம்மளோட செயல்கள்லயும் உண்மையா நேசிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப நம்ம அன்பு மாயமற்றதா இருக்கணும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், நம்ம ஆத்துமா சுத்தமா இருக்கு. எப்படி சுத்தமாகுது? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மள பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரிச்சிருக்கு. நம்ம ஆத்துமா சுத்தம் உள்ள, நம்ம மைண்டு சுத்தம் உள்ளதா இருக்கிறதுனால சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இருதயத்துல எந்த ஒரு கசப்பு, வைராக்கியம், விரோதம் இந்த மாதிரி இல்லாம உண்மையான அன்போடு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஒருவருக்கொருவர். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழிவுள்ள வித்தினால அல்ல. எப்படி நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படின்னா வேத வசனத்தினால. இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, என்றென்றைக்கும் நிற்கிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிலைத்திருக்கக்கூடியது, ஜீவன் உள்ளது. அதுல உயிர் இருக்கு. ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்குது. அந்த வார்த்தை நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்குது. யோவான் 3வது அதிகாரத்துல நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசும்போது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறாரு. மாம்சத்தின்படி பிறக்கிறதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியின்படி பிறக்கிறதெல்லாம் ஆவியா இருக்கும். அந்த மறுபடியும் பிறக்கிறது நம்ம உள்ளான மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில கண்ணுல வெளியே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள மாற்றம் ஏற்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில அப்படியே ஒரு மாற்றம் கம்ப்ளீட்டா ஏற்படுத்துறாங்க. பழைய மாம்ச இச்சைகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து, நம்மளோட விருப்பங்கள், நம்மளோட ஆசைகள் எல்லாம் மாறி நம்ம கிறிஸ்துவோடு கூட இசைந்து இருக்கிறவர்களா மாறுகிறோம். அப்படி எப்படி பிறக்கிறோம்னா, வேத வசனமாகிய அழிவில்லாத வித்துனால நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இது ஏசாயா 40வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள்ல ஏசாயா தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசாயா 40:6, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. அப்ப நம்மளோட உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். புல்லை போன்று அது என்ன செய்யறோம், உலர்ந்து போயிடும். புல்லு போன்றது நம்மளுடைய உலக வாழ்க்கை. மனுஷனோட மகிமை, மேன்மையான காரியங்கள், நம்மளை பத்தி பேசுற மேன்மையான காரியங்கள், மகிமையான காரியங்கள் எல்லாம் பூவை போல உலர்ந்து போகும். நம்ம கடந்து போன பிறகு அந்த பேரு புகழ் எல்லாம் அப்படியே போயிடும். கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்படியா மனித வாழ்க்கை கடந்து போகக்கூடியது.
ஆனா கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம கடந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நற்செய்தியா பிரசங்கிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுதான். அப்ப அந்த வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, முன்னோர்கள் பின்பற்றி வந்த அந்த வீணான நடக்கையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். பொண்ணுனால வெளினால அல்ல, இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். நம்மளோட விசுவாசம் தேவன் மேல இருக்கும்படியா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்காரு. தேவன் அவருக்கு மகிமையை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்னா, மாயமற்ற அன்புள்ளவர்களா இருக்கணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும், சுத்த இருதயத்தோடு மற்றவர்களிடத்துல ஊக்கமாய் அன்பு செலுத்துறவர்களா இருக்கணும். அடுத்ததாக மறுபடியும் பிறக்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனத்தின் மூலம் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்து நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்றோம். புதிய சிருஷ்டியா மாறுறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புது சிருஷ்டியா மாறுறோம். நம்மளோட வாழ்க்கை புல்ல போல உலர்ந்து போயிரும். நம்மளோட பேர் புகழ் இதெல்லாம் பூவை போல உதிர்ந்து போயிரும். ஆனா கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த வசனம் தான் சுவிசேஷமா பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே கஷ்டங்களை பட்டு இந்த ரட்சிப்பை எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினால எங்க ஒவ்வொருவரையும் மீட்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, வேத வசனத்தின்படி நாங்க ஆண்டவரே சகோதர சிநேகம் உள்ளவர்களா சுத்த இருதயத்தோடு மற்றவர்களிடத்துல அன்பு காட்ட ஏசப்பா, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க நேசிக்கணும். ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே அப்பா சபையில நாங்க எல்லாரையும் நேசிக்கணும். ஆண்டவரே, எங்களோடு வேலை செய்கிறவங்கள நாங்க நேசிக்கணும். உண்மையாய் அன்பு செலுத்த எங்க எல்லா சூழ்நிலையிலும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிறவங்கள்ட்ட அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வேத வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை குறுகினது என்பதை அறிந்தவர்களாய் ஆண்டவரே நாங்க இருக்கிற நாட்கள்ல ஆண்டவரே சாட்சியாய் வாழ ஏசப்பா உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தினால எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க சிந்தின ரத்தத்தினால அநேகரை மீட்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.